வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகிஸ்தான் பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். பாகிஸ்தானோடைய DGISPR லெப்டினன்ட் ஜெனரல் ஷரீஃப் சௌத்ரி ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல. அஹமத் ஷரீஃப் சௌத்ரி 31ஆம் தேதி ஜூலை. இந்த பேட்டியை பார்க்குறவங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஹிந்தியில் தான் பேசியிருக்காப்புல. பட் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான டிஸ்கஸ்டிங்கான ஒரு பேட்டி அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்க, நம்ம தரப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்மளும் ஒன்று, ஒரு தாய் மக்கள், சகோதரர்கள், ஐ எம் சாரி பாகிஸ்தான், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அமன் கி ஆஷா, நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க இடத்துல அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டியில் ஹிந்துக்கள் காஃபிர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறியிட்டு காமிக்கிறாப்புல. ஹிந்துக்கள் காஃபிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, காஃபிர்கள் கூட தோஸ்தி வச்சுக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆப்கானியர்களை பாருங்க, இவங்க இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சிருக்காங்க. இவங்க இஸ்லாமியர்களே கிடையாது. அது தவிர ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, டிஎன்ஏவே சேம்னு சொல்றாங்க. ஆப்கானியோடைய விவசாயத்துறை அமைச்சர் இந்தியா வந்திருந்த போது இதை பற்றி சொல்லியிருந்தார். நம்ம 2 பேருக்கும் ஒரே டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை குறியிட்டு காமிச்சு இவங்க எப்படி இஸ்லாமியர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஹிந்துக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க நிலைமை என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதை சொல்றது ஒரு இராணுவ தளபதி, இராணுவத்தில் அசீம் முனிருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தன். போன முறை ஏப்ரல் மாதம் இதே மாதிரியான ஒரு பேச்சை இவன் பேசின, அசீம் முனிர் பேசின பிறகுதான் கரெக்டாக 10 நாளில் பெல்காமில் 26 பேர் நம்மளுடைய மக்கள் நெத்தி பொட்டில் வச்சு சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஸோ இது ஒரு கிளியர் கட்டான இன்ஃப்ளமேட்டரி ஸ்பீச். இவங்க நாடு எப்பப்பெல்லாம் துண்டா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதோ, நான் எப்பயுமே சொல்லுவேன், அந்த ஹிந்து வெறுப்பு, இந்திய வெறுப்பு அப்படின்றத இவங்க ஸ்ட்ராங்காக பிடிச்சி அந்த நாட்டை மீண்டும் கொண்டு வருவாங்கன்ட்டு கிளியர் கட்டாக அதே மாதிரி இதுதான் அட்டம் தான் பண்ணுறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய உள்துறை அமைச்சர், அதாவது விவசாயத்துறை அமைச்சர், ஆப்கானுடைய விவசாயத்துறை அமைச்சர் அத்தாவுல்லா ஒமாரி இந்தியா வந்திருந்தாரு. அவர் டிஎன்ஏ அண்ட் யுவர் டிஎன்ஏ ஆர் சேம் அப்படின்றாரு. நம்மளுடைய மரபணு சேம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அது பேசிக்கலா 2 பேருடைய கலாச்சார தொடர்பு, 2 நாட்டுடைய கலாச்சார தொடர்பை ஹைலைட் பண்ணி அவர் பேசினார். ஆப்கானிஸ்தானும் ஒரு முழு இஸ்லாமிய நாடு தான், டவுட்டே வேண்டாம். ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப நட்பு நாடு. இன்னைக்கு உலகத்திலேயே ஆப்கானிய மக்கள்கிட்ட போய் சர்வே எடுக்கக்கூடிய எல்லா ஏஜென்சிஸ்க்குமே அவங்க சொல்றது என்னன்னா, இந்தியா தான் எங்களுக்கு மிகவும் பிடித்தமான நாடு, நம்பிக்கையான நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே வெடிகுண்டு வீசி அதில் ஒரு 200-400க்கும் அதிகமான மனநோயாளிகள் கொல்லப்பட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலை மீண்டும் கட்டமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும், பூகம்பமாக இருக்கட்டும், கோவிடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்தியா அந்த மக்களுக்கு துணை நின்று இருக்கு. லட்சக்கணக்கான பேருக்கு மெடிக்கல் விசா கொடுத்து இன்னைக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய வேலையை இந்தியா பண்ணியிருக்கு. அந்த நல்லிணக்கத்தை அந்த மக்களும் அதோடைய அமைச்சரும் சொல்றாங்க. தாலிபான்களுடைய ஷரியாலா அதில் நமக்கு ஒப்புதல் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இராணுவ தளபதி பேசும்போது இந்த வார்த்தைகளை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவங்க இப்படி இஸ்லாமியர்களாக இருக்க முடியும்? ஆப்கானியர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது, ஏன்னா அவங்க இந்துக்களோட நட்பு பாராட்டுறாங்க, மரபணுவே ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும், அதாவது ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே காமன் ஃபேக்டர் அப்படின்றது பயங்கரவாதம் தான். ஸோ இந்த நாட்டுக்கு உள்ள நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ இந்தியா தான் காரணம். கூட இப்போ ஒரு புது நாடு சேர்ந்துச்சு, ஆப்கானிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த முட்டாள் மக்களை இன்னமும் முட்டாளாக்குறதுக்கான ஒரு கிளியர் கட்டான பேச்சு. இப்போ இதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபித்னா ஹில் இந்துஸ்தான் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை பாகிஸ்தான் மேஜர் லான்ச் பண்ணிருக்கு இந்தியா. ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயினை இவங்க ரன் பண்றாங்க. 300 ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்கு, 1000க்கும் அதிகமான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இவங்க பிரிவினைவாதத்தையும் பாகிஸ்தானுக்கு எதிரான நெரேட்டிவையும் செட் பண்றாங்க, குறிப்பா பலுச்சிஸ்தான்ல அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்பீச்சை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்குறோம், ஒருவேளை இது ஏஐயா இருக்கா அப்படின்ட்டு. ஏஐலாம் கிடையாது, ஒரிஜினல் பிக்சர் தான். இப்போ இந்த வீடியோ ஒரிஜினல் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த டிஎன்ஏ கிளைம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஃபிக் டேட்டாவை பார்ப்போம். பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் பற்றி பேசும்பொழுது யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ், ஃபாரன்சிக் சயின்ஸ் இன்டர்நேஷனல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற இந்த ஆய்வு ஒய் குரோமோசோம் அப்படின்ற அந்த மரபணுவை சோதனை பண்ணுறாங்க. பஸ்தூன் மற்றும் பட்டான், அதாவது ஆப்கானிஸ்தானில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், இவங்க தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோடைய ஹாப்லோ குரூப், அது இவங்க சைடில் இருக்கக்கூடிய, பாகிஸ்தான் சைடில் இருக்கக்கூடிய மக்கள்,
R1A 1A 198 அப்படின்றது மரபணு சேம் தான். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு இவங்க எல்லாருமே நம்ம ஒருங்கிணைந்த இந்தியாவில் இருந்த ஒரு சாம்ராஜ்யங்கள் தான் பல காலகட்டங்களில் பிரிட்டிஷ் காலத்தில் பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மைக்ரேஷன் அப்படின்றது, அதாவது இண்டஸ் சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய இந்த இடம் 2 மாதத்துக்கு முன்னாடி இவங்க வந்து நாங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்தவங்க, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் மதத்தை மட்டும் வெளியில் வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு நாங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு, ஏன்னா சிந்து நதியை ஒப்பந்தத்தை வந்து இவங்க இன்டர்நேஷனல் வெளில கொண்டு போகிறதுக்கு ஒரு சர்வதேச பிரச்சனையாக்கிறதுக்கு உருவாக்குனாங்க. 1 மாதத்துக்குள்ள இவங்களுடைய மரபணு மீண்டும் சேஞ்ச் ஆயிருச்சு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபாதர் அப்படின்றது நம்ம சொல்லுவோம், எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன்ட்டு. இவனுங்களுக்கு மட்டும்தான் 4 ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. அமெரிக்கா ஒன்று, திடீர்னு பார்த்தீங்கன்னா அரபி, திடீர்னு பார்த்தீங்கன்னா துருக்கியர்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானியர்கள், அதாவது மொகலையர்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றது. இது விட ஒரு கேவலமான ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கக்கூடிய நாடு உலகத்திலேயே எதுவுமே இருக்க முடியாது. ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்றது ஒரு மனுஷன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னே தெரியாமல் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் தொகையை கொண்ட நாடு, அதுவும் கையில் அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இவங்களுடைய மைண்ட் செட், அதாவது நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சாதி மதம் இனம் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான், நம்ம எதிரிகள் அப்படின்ட்டு, எதிரிகள் கொல்லப்படணும் அப்படின்றலாம் ரொம்ப தெளிவாக இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறது இல்லை, நாங்கள் வந்து சர்வதேச போட்டிகளில் தான் விளையாடுறோம், பைலேட்ரலாக நாங்கள் விளையாடல, ஏன் கிரிக்கெட் விளையாடாமல் இருக்க முடியாதா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் விளையாட இங்கே வந்தால் நாங்கள் வந்து ப்ரோ, நாங்கள் வேற ப்ரோ, நாங்கள் வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் வந்து சவுத்தில் இருக்கக்கூடியவங்க. நாளைக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்திய ராணுவம் இருக்க வரைக்கும் அது நடக்காது. நாளைக்கு ஒரு வேளை அவங்க தாக்குதல் நடத்தி உள்ளே வராங்கன்னா, இல்லை நீங்கள் சவுத்தில் இருக்கவங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் விட்டுருவோம், அவன் தான் எல்லாரையுமே காஃபி தானே இது பண்ணுறான், அவன் வந்து எதிரின்னு தானே பேசுகிறான் அவன். ஸோ இந்த ஒரு சித்தாந்தம் அப்படின்றது எவ்வளோ மோசமானது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ 2 விஷயம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த பேச்சு திடீர்னுட்டு? இந்த நாட்டில் பிஓகேல இவங்க காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. ஃப்ரான்டியர் குரோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படைப்பிரிவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆட்டோவில் மைக் போட்டு ஆள் சேர்க்க வேண்டிய வேலைக்கு ஆள் சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. பலுச்சிஸ்தானில் கிட்டத்தட்ட பாதி ஏரியா அவங்க கண்ட்ரோலில் இல்லை. கைபர் பக்துன்கோ அப்படின்றது தாலிபன்கள், ஆப்கானியோடைய கசின்ஸ், டெரிக்கி தாலிபன் பாகிஸ்தானோடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. இப்போ இவங்ககிட்ட இருக்கிறது வெறும் பஞ்சாபிஸ்தான் மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல இந்த நாடு வந்து ஆல்மோஸ்ட் துண்டாவறதுக்கான எல்லா இதுவுமே போயிடுச்சு. அவங்களுடைய இன்டீரியர் மினிஸ்டர் நக்வி பேசும்போது, உள்துறை அமைச்சர் பேசும்போது, இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிருச்சு, நாம் வந்து இதை வந்து ஸ்ட்ரக்சரலாக முதல்ல சீரமைக்கணும், புதுசாக நம்ம யோசிக்கணும், புது மாகாணங்களை கொண்டு வரணும்ட்டு. இவனுங்க ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ பலுச்சிஸ்தான் அப்படின்றது ஒரு ப்ராவின்ஸாக இருக்குது, அதை மக்ரான் ப்ராவின்ஸ், பலூச் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு ராணுவ அதிகாரியை கொண்டு போய் அங்கே வச்சு இதை வந்து சமாளிச்சிடலாம். அதே மாதிரி கைபர் பக்துன்கோவை 3ஆக பிரிக்கணும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை 2ஆக பிரிக்கணும், சிந்தை வந்து 2ஆக பிரிக்கணும், ஏன்னா சிந்துலேயும் இப்போ ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாகாணங்களை பிரித்து பிரசிடென்ஷியல் சைடில் கொண்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போடுற புது கால்குலேஷன். இப்போது நம்ம பேசக்கூடிய தருணத்தில் இஸ்லாமாபாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அதிபர் அவங்களுடைய மாளிகையை சுற்றி ஒரு தடுப்பு வந்து போடப்படுது இவங்க இராணுவத்தால். ஸோ இப்போ இவங்களுடைய புது பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மீட்டிங்கில் ஷபாஸ் ஷெரீஃப் மேயரை தூக்கிட்டு இந்த பிலாவல் பூட்டோ ஃபேமிலி, ஷெரீஃப் ஃபேமிலி, இந்த 2 தான் வந்து இந்த நாடு சீர்கட்டுறதுக்கு காரணம், லஞ்ச லாவணியம், இவங்க தான் எல்லாத்தையுமே சுரண்டிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வெளியில் எடுத்து போட்டு நக்வி அப்படின்றது இவனோட அசீம் முனீரோட ஒரு நாய்க்குட்டி மாதிரி, இவனை வந்து பிரதமராக்கிட்டு அசீம் முனீர் வந்து ஜனாதிபதி ஆகிறது. ஃபுல் கண்ட்ரோலும் வந்து ஜனாதிபதிக்கு போயிடும். நாளைக்கு அவர் வேணும்னா தேர்தல் நடத்துவார், வேணும்னா தேர்தல் நடத்த மாட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ 3 பிரதான கட்சிகள். இப்போ பாகிஸ்தான் தெரிகே இன்சாஃப் அப்படின்ற கட்சி வந்து தடை செய்யப்பட்டு ஒரு மாஸ் பாப்புலர் லீடர் இம்ரான் கான் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாரு. அவருக்கு என்ன நிலைமையாச்சுன்னே தெரியல. இது இவனுங்க ஜனநாயகம். மிச்சம் இருக்கக்கூடிய 2 கட்சி, ஒன்று ஷெரீஃப் ஃபேமிலியோட கட்சி பஞ்சாப் பேஸ் பண்ணது, இன்னொன்று வந்து பூட்டோ ஃபேமிலியோட கட்சி, இது வந்து சிந்த பேஸ் பண்ணது. இதை 2ஐயும் இப்போ சேர்த்து கோயலேஷன்லேயே ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தூக்கி போடணும். அடுத்தது இவனுங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருந்த தெரிக்கி லெபக் பாகிஸ்தான் டிஎல்பி, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பு தான். அவங்க இவங்களுக்கு எதிராக திரும்பினாங்க, அதாவது காசாக்கு இவங்க ராணுவத்தை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அவங்க கொதிச்செழுந்து போராட்டம் பண்ணி அதில் ஒரு 170 பேர் கொல்லப்பட்டு இப்போ அந்த தெரிக்கி லெபக் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய டிஎல்பியும் ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்தாச்சு. ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஜாக் மக்கள் அமைப்பு, பியூரா மக்கள் அமைப்பு,
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கட்சியும் இல்லை. அவங்களையும் ஒரு பயங்கரவாத அமைப்பாக சொல்லி ஒரு அரசியல் கட்சியை தடை செய்யாச்சு. பலுச்சிஸ்தான்ல நியாயமா போராடிக்கிட்டு இருந்த மாரங் பலுச் ஒரு பெண் தலைவர், ஒரு நியாயமா பிரிவினை எல்லாம் பேசாம எங்களுக்கான அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்டு போராடின தலைவர், அவங்களையும் ஜெயிலில் போட்டு இப்போ ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு. இப்போ யாருமே கிடையாது, அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது. பட் இவன் பேருக்கு மட்டும் இவன் ராணுவ தளபதி, ஃபீல்ட் மார்ஷல், இவனே பதவி உயர்வை கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். இப்போ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுறாங்க. நாட்டுக்கு உள்ள நடக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு 2 ரீசன். ஒன்று இந்த கரப்ட பொலிட்டீஷியன்ஸ், இன்னொன்று இந்தியாவை நம்ம எதிரி, இப்போ சித்தாந்த ரீதியான நம்ம எதிரி, நாம அவங்களும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்கானிஸ்தான் எதிரி, இந்தியா எதிரி, எக்ஸ்டர்னல் எனிமீஸ். உள்ள இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அப்படின்றது இன்டர்னல் எனிமீஸ். அப்போ மிக புனிதமான இந்த காப்பாளர் யார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவம். இன்ஃபேக்ட் ராணுவ தளபதி அசீம் முனிர். ஸோ ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு ஃபுல் ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவிலேயே இவங்களுக்கு எதிரான குரல்கள் சில ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருக்கு. பட் அமெரிக்கா எதுவும் பண்ணாது. ஏன்னா ஈரான் பிரச்சனை முடிகிற வரைக்கும் பாகிஸ்தான் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்தியாவையும் தேவைப்படும் போது குத்தி பார்க்கறது, பக்கத்தில் ஒரு ரவுடி நாட்டை வந்து இவங்க உயிரோட வச்சிருக்கணும் அப்படின்ற கதை தான். இப்போ அசீம் முனீர் இவங்களுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ஆசிஃப் அலி ஜர்தாரிகிட்ட பேசி, ஒன்று நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு நீ வெளிநாட்டில் போயிரு, இவங்களுக்கு வந்து துபாய், சவுதின் போன்ற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடம் கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் வழக்கம் போல் யூகே போயிரு, இல்லைனா உன் மகனை தூக்கி கரப்ஷன் சார்ஜ்னு உள்ள வைப்பேன், உன்னையும் தூக்கி ஜெயிலில் போடுவேன். இது வந்து கிட்டத்தட்ட இப்போ லைவாக போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல மீட்டிங்ல இருந்த ஒரு ராணுவ அதிகாரி வெளியில ஒரு இருக்கக்கூடிய பாகிஸ்தானி ஜேர்னலிஸ்டுக்கு சொல்லி, அவர் இந்த வீடியோவை நான் சொன்ன வார்த்தையை அவர்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறோம், அதை வந்து அப்படியே பப்ளிஷ் பண்றாப்புல. அடுத்தது நக்வி மாதிரியான ஒரு லீடர். இதுல என்னன்னா ஒரே கலர், நக்வி வந்து ஷியா பிரிவு இஸ்லாமியர். ஸோ இந்த இடத்துல அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும். முழு அதிகாரத்தையும் அசீம் முனீர் கையில் வச்சுக்கிட்டு, அடுத்தது ஜனாதிபதியா, ஏன்னா ஜனாதிபதியா போயிட்டா ஃபீல்டு மார்ஷல்ன்ற ரேங்குக்கு கான்ஸ்டியூஷனல் இம்யூனிட்டி இருக்கு. நீங்க எந்த கேஸும் கொடுக்க முடியாது, எந்த விசாரணையும் வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுமையான விஷயம், இருக்கிறதுலே அதிகமாக நாங்கள் வந்து சஃபர் ஆனது பாகிஸ்தானியர்கள் தான், நீங்கள் துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இதை பற்றி இன்னும் அஃபிஷியலாக வரல. இந்த காலனி நம்ம ரெக்கார்ட் பண்ண டைமில் இது அஃபிஷியலாக வரல. பட் அஃபிஷியலான கண்டனம் கண்டிப்பாக தெரிவிப்பாங்க. பட் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர் என்னன்னா, போன முறை இதே மாதிரியான ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்பீச்சை இவன் பேசும் பொழுது இந்தியாவில் மதக்கலவரம் உண்டாகிற மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதலை பேல்காமில் பண்ணாங்க. இப்போ அந்த நாடு இதை விட ஒரு மோசமான நிலைமையில, துண்டாகக்கூடிய நிலைமையில இருக்குது. மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதலை இவங்க முன்னெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக தயங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நாட்டை ஒருமைப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரே பசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எதிர்ப்பு, வெறுப்பு மற்றும் இந்து வெறுப்பு தான். ஸோ அதை மீண்டும் எப்பப்பெல்லாம் இந்த நாடு துண்டாக போகுதோ இவங்க வந்து காமிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும், இந்தியா நமக்கு எதிரி, ராணுவம் இல்லைன்னா இந்தியா நம்மளை காலி பண்ணிடும், ஏற்கனவே நம்மளுடைய ஒரு பாதி நாட்டை வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு. உள்துறை அமைச்சகமும் சரி, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் சரி, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை இவங்க ஏதாவது ஒரு தவறை செஞ்சாங்க, இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதலை இந்தியா மீது பண்ணாங்க, அவங்க நாட்டு உள்நாட்டு பிரச்சனை இது பண்ணா, எந்த லெவலுக்கு வேணாலும் இந்தியா போயே ஆகணும். இவங்களுக்கு இந்த முறை கொடுக்கக்கூடிய அடி அப்படின்றது அவங்களுடைய பயங்கரவாதிகளோ, அதை செய்கிறவங்களோ, பெர்பெட்ரேட்டர்ஸோ, ஹேண்டிலர்ஸோ இருக்கக்கூடியது. இந்த மாஸ்டர் பயங்கரவாதியாக இருக்கக்கூடிய அசீம் முனீரை தூக்குனா அந்த நாட்டுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய அரசாங்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நாட்டுக்கிட்ட எந்த காலத்திலையுமே நம்ம வந்து ஒரு சுமூகமான உறவு, அட்லீஸ்ட் சண்டை போடாமல் இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்றத துரதிருஷ்டவசமானது. ஏன்னா இந்த ஸ்பீச்சை நீங்கள் இன்னும் ஹிந்தியில் கேட்டீங்க அப்படின்னா, ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு இதோட வீரியம் என்ன, இந்த எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்றது புரியும். என்ன கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய மிச்சமீதி இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் எல்லாத்துக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்து இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வரது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மேடனிங்கான நாடு. இப்படி ஒரு ராணுவ தளபதி பேசும்போது அங்கே மைனாரிட்டியாக வாழக்கூடிய எல்லாருக்கும் வந்து எந்த பயத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்கன்றத ஒரு மனுஷனும் இங்கே வந்து திங்க் பண்ணணும். நம்ம நாட்டை ஒரு எதிரியாக பார்க்கக்கூடியவனுக்கு நம்ம எந்த தயவுதாசனையும் காட்ட முடியாது. என்ன நடக்குன்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயின்.